நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயத்திலே 5 வேளை தொழுகைகளின் போதும் ஜும்மா தொழுகையிலும் பெருநாள் தொழுகையிலும் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் பொழுது அதற்காக தொழுகின்ற சிறப்பு தொழுகைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களும் பங்கெடுத்து வந்தார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரப்பூர்வமான பல்வேறு ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, சமீப காலங்களாக பெண்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வருவதற்கு தடுக்கப்படுகிறார்கள். அதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலான பள்ளிவாசல்களிலே செய்து தரப்படுவது இல்லை. பெருநாள் தொழுகை கூட பெண்களுக்கு இல்லை என்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக ஆகியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதனால் என்ன விளைவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பள்ளிவாசல்கள் எல்லாம் ஆண்களுக்கு, தர்காக்கள் எல்லாம் பெண்களுக்கு என்கிற அளவுக்கு எங்களை நீங்க பள்ளிவாசலுக்கு அனுமதிக்காத காரணத்தினால், நாங்க அல்லாஹ் வணங்குவதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று நீங்கள் புறக்கணித்த காரணத்தினால் எங்களை எங்க அனுமதிக்கிறாங்களோ அங்க நாங்க போறோம் என்று சொல்லி இன்றைக்கு பெண்கள்லாம் தர்காவை போட்டு மொய்க்கிறதுக்கு காரணமே இஸ்லாம் வழங்கின அந்த உரிமையை நம்ம மறுத்ததுதான். அவங்களும் வழிபட விரும்புறாங்க, அவங்களும் பிரார்த்தனை செய்ய விரும்புறாங்க, அவங்களும் அல்லாஹ் தொழ விரும்புறாங்க. நம்முடைய பள்ளிவாசல்ல தடுக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, எங்க அனுமதிக்கிறாங்களோ அங்க போவோம் என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆண்களுக்கு போதுமான ஆடை இருக்கவில்லை. என்ன ஆடை அணிவார்கள் என்று சொன்னா, ஒரு போர்வையை உடம்புல சுத்திக் கொள்வார்கள், ஒரு முள்ள கொண்டு போய் அதை தைத்துக் கொள்வார்கள். இதான் பெரும்பாலான சஹாபாக்களுடைய ஆடையாக இருந்தது. இந்த மாதிரி ஆண்கள் தொழும் பொழுது பின்னாடி பெண்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க, ஆண்கள் குனி ருக்கு செய்யும் பொழுது, ஆண்கள் சஜிதா செய்யும் பொழுது ஆண்களுடைய பின்பகுதியில் சில பகுதிகள் பெண்களுடைய கண்களில் படும். அந்த அளவுக்கு குறைவாக சஹாபாக்களுடைய ஆடை இருந்தது. சஜிதா செய்யும் பொழுது பின்வரிசையில் பெண்கள் இருந்தாங்கன்னு வைங்க, அப்ப ஆண்களை அவங்களுடைய தொடை பத்த பகுதிகள் எல்லாம் பார்வையில் படும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், லா தரஃப அன்ன ரூஸகுன்ன ஹத்தா யஸ்தவியர் ரிஜாலு ஜுலூஸா. ஆண்கள் எல்லாம் சஜிதா செய்து விட்டு உட்கார்ற வரைக்கும் பெண்கள் சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்தாதீங்க. சஜிதாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளை நீங்க வேற மாதிரி பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போயிடும், கம்மியான ஆடை இருந்ததுனால. இப்ப அந்த மாதிரிலாம் இப்ப இல்ல. இப்ப எல்லாம் கையில பேண்ட் அணிகிறதுனால அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு இல்ல. அன்னைக்கு எப்படி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆம்பளைங்க உட்கார்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்சவங்க தான் பொம்பளைங்க சஜிதால எந்திரிக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவுரை சொன்னாங்க. இப்ப நீங்க பார்க்கணும், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர தடுக்கிறதா இருந்தா தடுப்பதற்கு ஏற்ற காலம் அந்த காலம் தான். இப்ப கூட தடுக்க இயலாதீங்க. ஆம்பளையை ஏடா கூடமா பார்க்கிற காலம் இல்லை, இது முழுசா ஆடை அணிந்திருக்கக்கூடிய ஒரு காலம். இப்ப கூட தடுக்கிறதுக்கு நியாயம் இல்ல. தடுக்கிறதா இருந்தால் ஆம்பளைங்களை பார்க்க கூடாத கோலத்தில் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சு, அப்ப தடுத்திருக்கணும். அப்ப கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நீங்க வாங்க தொழுவதுக்கு வந்துருங்க, தொழுவுங்க, ஆனால் நீங்க கொஞ்சம் லேட்டா சஜிதாவுல இருந்து எந்திரிங்க, தலையை தூக்குங்க என்கிற அளவுக்கு அதை தடுக்காமல் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எப்படி நம்ம பொம்பளைங்க பள்ளிவாசல் வரக்கூடாதுன்னு தடுக்கிறோம்?